தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 121, நினைந்தவர் புலம்பல். குறள் எண் 1204. யாமும் உளேங்கொள் அவர் நெஞ்சத்து என் நெஞ்சத்து ஓ உளரே அவர். இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள் நினைப்பதாவது நினைத்ததை நிறுத்திக் கொள்வதாவது. என் நெஞ்சில் அவர் நீங்காது நிலைத்திருக்கிறார், அதுபோலவே அவர் நெஞ்சில் நீங்காது குடியிருக்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், அவர் என் நெஞ்சில் நீங்காமல் இடம் பெற்று இருக்கிறார், ஆதலால் அவரை நினைக்காமல் இருப்பது நினைத்ததை மறப்பது என்பது நடக்காத ஒன்று. நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.